சென்னையில் டிஎம்கே கவுன்சிலர் வந்து ஒரு தூய்மை பணியாளர் பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செஞ்சு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த போலீஸ் வந்து ஆக்ஷனே எடுக்காமல் இருக்காங்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சென்னை தண்டையார்பேட்டையில் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி கணேஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் தண்டையார்பேட்டையில் தான் இருக்கார். நீ வந்து என்னோடய ஆஃபீஸ்லேயும் என்னோடய வீட்லேயும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வற்புறுத்திருக்காங்க. அதை வந்து அவங்களே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை வந்து தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து ஒரு 50 இருக்கும். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்க ஆஃபீஸ்லேயும் அவங்களோட வீட்லேயும் என்னை வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இவர் டார்ச்சர் தானே பண்ணுற, வேலை செய்ய சொல்லி நானும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் இல்லாத நேரத்தில் வந்து எனக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாரு, என்கிட்ட செக்ஷுவலாக நடந்துக்கிறாரு, என்னை வலுக்காட்டாயமாக செக்ஸுக்கு இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை கண்டுக்காமல் மேலும் மேலும் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கடைசியாக செப்டம்பர் மாதம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து அவர் கவுன்சிலராக இருக்கார், டிஎம்கே கவுன்சிலராக இருக்கார், ஒரு பவரில் இருக்கவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க. இவங்க வந்து சாதாரண தூய்மை பண்ண வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இவங்களை எதுவும் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. போலீஸ் இந்த ஆக்ஷன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கலையே, வாங்க சீக்கிரம் கேளுங்க, இல்லைன்னா நான் வேலை இடத்துக்கு போய்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் நேதாஜி கணேஷ் 38வது வார்டு கவுன்சிலர், அவர் வந்து தண்டையார்பேட்டை சென்னையில். இவர் வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நான் வந்து அரசியல் ரீதியாக நான் வந்து கொஞ்சம் செல்வாக்காக இருக்கேன், என்னோடய வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க, தூய்மை பணியாளர் செய்கிறாங்க, இவங்க வந்து என் மேலே இருக்கிற பொறாமையிலே நான் அதிகமாக காசு வச்சிருக்கேன்ற இதுலேருந்து இவங்க வந்து என் மேலே வந்து போய் சொல்கிறாங்க, இவங்க வந்து சொல்கிறது எல்லாமே போய், என்னோட பவர் எல்லாமே என் பணத்தை எல்லாமே திருட தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொய்யார் என்று சொல்லியிருக்காரு. அதான் வந்து அந்த பெண்ணை சொல்லியிருக்காங்க, இல்லை இவர் போய் தாங்க சொல்கிறாரு, நீங்கள் விசாரணைன்னு சொல்லிட்டு 4 மாதமாக இழுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க, எதுக்காக ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போலீஸார் விசாரணை மேற்கொண்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு நிரந்தரமான முடிவே வரல. இது சென்னையில் வந்து இன்றைக்கி டிசம்பர் 29 வந்த நியூஸ். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த நியூஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக டிஎம்கே கவுன்சிலர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, டிஎம்கே பார்ட்டியில் இருக்கவங்க இப்படி பண்ணாங்கன்னா, ஒரு பெண் வந்து 50 வயசில் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு செக்ஷுவலாக ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதுக்காக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன் அதை வந்து ஒரு பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. இது வந்து ஒரு விசாரணைன்னு சொல்லுவாங்க, இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் அண்ட் எவிடன்ஸு இருந்தாலுமே சரி, இவங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அவசியத்தில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இந்த கட்சி இருக்கா அந்த கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தள்ளிட்டு தான் இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்து ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஸ்டெப்பை இங்கே மேல் போகவே முடியும். ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எவிடன்ஸ் இருக்கா, இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்காமல் இருங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லி நாள் கடத்தி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். ஒரு பெண் வந்து 50 வயசில் வந்து அவங்க வயசானவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவனுக்கும் அறிவில்லை, அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கல. செப்டம்பர் மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இன்னமும் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல. தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் லீகலாக கோர்ட்டே அப்ரோச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு லீகலான ஆக்ஷனும் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ பத்திரமா இருங்க.